ஈவு இறக்கமே இல்லாம பாலாவை கொடுமைப்படுத்திட்டு இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்காங்க? நாங்க இங்க சண்டை போறதுக்காக யாரும் வரல. இங்க குடும்பத் தலைவரை பார்த்து பேசிட்டு போக வந்தோம். நாங்க யாரும் பாலாவை பார்த்து இதுவரைக்கும் தப்பா ஒரு வார்த்தை கூட அவளை பேசுனதில்லை. எங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி தான் நாங்க அவளை எப்பவும் பார்த்துக்கிட்டோம். அதனாலதான் அவளை மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இனிமே என்னால அந்த ஆள் கூட வாழவே முடியாதுக்கா. முதல்ல அந்த அம்மா அந்த ஆளை கூட்டிட்டு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உன்னோட வீட்டு பக்கத்துலயே இருக்க ஸ்கூல்ல நீ வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கலாமே. இனிமே ட்ரை பண்றேன். அந்த ஆளோட வீட்ல என் கூட கொஞ்ச நாள் வந்து தங்கு. அப்போ உனக்கு கிடைக்கிற பாசம் என்னன்னு அப்ப நீ புரிஞ்சுப்பல. என்ன சொன்ன? ஹாஸ்டல்ல போய் தங்க போறியா? ஆமா. இத பத்தி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. கொஞ்சம் கூட யோசிக்காம விசாரிக்காம பொம்பளை பிள்ளைங்கள ஏதாவது ஒரு சந்தேக பிசாசு கூட கட்டி வச்சுட்டு எல்லாருடைய அப்பா அம்மா மனசுலயும் கொஞ்சமாவது அந்த பாரம் இருக்கிறது நல்லதுதான். பிரீத்தி, பிரீத்தி, இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுமே கிச்சன் பக்கமே வரமாட்டேங்கிறா. பிரீத்தி, இப்போ என்னமா வேணும் உனக்கு? நீ தனியாவா இருக்க? சமிலியையும் கூப்பிடு, சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ, மதியான சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சா? நான் நல்லா தூங்கிட்டேன். பகல் தூக்கம் வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போனீன்னா இந்த மாதிரிலாம் அங்க தூங்க முடியாது. நான் இப்பெல்லாம் இன்னொரு வீட்டுக்கு நான் போறேன்னு எனக்கு நினைப்பே இல்ல. அதேனடி, நீ என்ன ஆசிரமத்துல போய் சேர போறியா என்ன? அப்படியே ஒரு யோசனை இருக்கு. நீ பண்ணாலும் பண்ணுவ. சரி, சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வை. அட, நான் எதுக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கணும்? இப்ப இந்த வீட்டோட மருமக சமிலி தானே. அவ இப்போதைக்கு சூரஜோட வேலைங்களை மட்டும் பார்த்தா போதும். என் அண்ணன் இப்போ ஆபீஸ் தானே போயிருக்காரு. இனிமே நீங்க கிச்சன்ல எல்லாம் ஓவரா நிக்க வேண்டாம். சாவி எடுத்து சமிலி கிட்ட கொடுத்துருங்க. இன்னும் 2-3 மாசம் போகட்டும்டி, அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம் சாவியை கொடுக்கலாமா வேண்டாமான்னு. நாங்க 2 பேரும் ஒன்னா படிக்கும் போது என் லஞ்ச் பாக்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவா அவ, எனக்கு தெரியாம. இன்னைக்கு பார்த்தா அவதான் எனக்கு அண்ணியா வந்து சேர்ந்திருக்கா. கறி மீன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சு அவ என்ன கூப்பிடுவான்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா அவ சும்மா நீ தேவையில்லாம எதையும் பேசிக்கிட்டு இருக்காத, சாப்பாடு எடுத்து வை. நான் போய் சமையலியை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு வேலையை அவளை செய்ய விடாததுனால அவ நல்லா படுத்து தூங்குறா போல. நான் போய் கொஞ்சம் இந்த தண்ணியை தெளிச்சு அவளை எழுப்பி விடுறேன். விளையாட்டா எதுவும் பண்ணாதடி, அப்புறம் தப்பாயிட போகுது. அவ என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுமா. அதெல்லாம் முன்னாடிடி, இப்போ உன் அண்ணனுக்கு பொண்டாட்டி, அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்ல. உங்களுக்கு அவளை பத்தி சரியா தெரியலம்மா. நான் அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா என் காதை பிடிச்சு திருவி என்னை வெளியில அனுப்பிடுவா. மத்தவங்க நினைக்கிற மாதிரி மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா சமிலி. அவ ரொம்ப டிஃபரெண்டான ஆளு. சரி, அப்படின்னா போ, திட்டுனா வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் அழுதுகிட்டு வந்து என்கிட்ட புலம்பிட்டு மட்டும் நிக்காத என்ன. நான் எந்த பஞ்சாயத்துக்கும் உன்னை கூப்பிட மாட்டேன். ஆனா அதுக்கப்புறமா உனக்கும் சமிலிக்கும் வரப்போற பிரச்சனைக்கு ஒருவேளை நான் கூட பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கலாம். எங்களுக்குள்ள எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் வராது. நான் அவளை என்னோட மருமகளாவே பாக்கல, உன்னோட அக்கா ஸ்தானத்துலதான் பாக்குறேன், என் மகளா பாக்குறேன். இந்த டயலாக் எல்லாம் செம்மையான ஐசுமா. நல்லா குளிர வைங்க. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சமிலி, சமிலி, என்ன இவ எங்க போயிட்டா? சமிலி, எங்க போயிட்டா? சமிலி, சமிலி, என்ன? சமிலி, 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 எங்க போனா? அம்மா,
அம்மா என்னடி அவகிட்ட விளையாட போய் ஏதாவது வாங்கி கட்டிக்கிட்டியா? அம்மா சமிலி எங்கேயும் காணோம். காணோமா? அவ எங்க போனா? நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், அவளை காணோம். அவளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாரேன். அவ ஃபோன் ரூம்ல தான் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு எங்க தான் போயிருப்பா? சரி, நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ண. இப்ப அப்பாக்கு கால் பண்ணி என்ன பண்ண போற? அவ ஒருவேளை அண்ணனை பார்க்க ஆபீஸ்க்கு ஏதாவது போயிருப்பாளோ? அப்படி பொண்ண சொல்லிட்டு போனோம்ல. அதைத்தானே நானும் சொல்றேன். அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. நான் அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஹலோ அண்ணா, நான் தான் பிரீத்தி. சொல்லுமா. அம்மா, நீ எங்க இருக்க? நீ விஷயத்த சொல்லு. சமிலி உன் கூட இருக்காளா? நல்லா இருக்கே. நான் கிளம்பும் போது உங்க கூட இருந்தாலும் இப்போ எப்படி என் கூட இருப்பா? அவளுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் நான் ஹாஃப் டே லீவ் போட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அவசரப்பட்டு இதை அவகிட்ட சொல்லிடாத. அண்ணா, அது வந்து சமிலிய வீடு ஃபுல்லா தேடிட்டேன், காணோம். ஆஹா, அப்படின்னா நானே வந்து அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஃபோனு கட் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்து வை. நான் இன்னும் 15 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். அண்ணா, நான் இப்ப சீரியஸா தான் சொல்றேன். வீடு ஃபுல்லா நல்லா தேடிட்டேன். அவ எங்க போனான்னு ஐடியா கூட இல்ல. அவளோட மொபைல் கூட இங்க தான் இருக்கு. வீடு ஃபுல்லா நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அப்படின்னா அவ எங்கே தான் போயிருப்பா? நீ அங்கிளுக்கு கால் பண்ணி பாரு. ஒருவேளை அவ அங்க போயிருக்கலாம்ல. ஹலோ சூரஜ், என்ன விசேஷம்ப்பா? நல்லா இருக்கியா? இப்போ நீ எங்கேருந்து கால் பண்ணுற? ஆஃபீஸில் இருந்தா? இல்லை மாமா, நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மாமா, சமிலி அங்கே வந்திருக்காளா? இல்லையே, என்னாச்சுப்பா? என்ன விஷயம்ப்பா? இல்லை, வீட்டிலேருந்து இப்போ தான் கால் வந்தது. சமிலி அங்கே யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயோ கிளம்பி போயிருக்காளா? ஃபோனையும் எடுத்துகிட்டு போகலையா? அவசரமாக வெளியே எங்கேயாவது சுற்றி பார்க்கலான்னு போயிருப்பா இல்லையா? அது இல்லை மாமா, வீட்லேயும் பக்கத்துலேயும் எல்லாம் தேடி பார்த்துருக்காங்க. அங்கே இல்லைன்றதுனால தான் எனக்கு கால் பண்ணாங்க. அதான் அங்கே வந்திருக்காளான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். நீ டென்ஷன் ஆகாதப்பா, நான் தேடி பார்க்குறேன். அவள் இங்கே வந்தா நான் உனக்கு கால் பண்ணுறேன். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சூரஜ் சொல்றான். இவ என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணுறா? யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. நான் இப்போ சூரஜ்கிட்டே அவங்க பெற்றவங்க கிட்டே என்ன பதில் சொல்லுவேன்? எங்கே போய் தேடுவேன்? இங்க பாருங்க, நீங்க வேற எங்கேயும் தேட வேண்டாம். நம்ம எஸ்டேட் பங்களாக்கு போலாம். அவ அங்கதான் இருப்பா. வேற எங்கேயும் அவ போக மாட்டா. அவ உயிரே அங்கதானே இருக்கு. எல்லாரும் அவளை தேடி போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா போய் நாம அவளை கூட்டிட்டு வந்துடலாம். இனிமே நீங்க யாருக்கும் கால் பண்ணாதீங்க. நான் எஸ்டேட்ல இருக்கிற மாயம்மாவுக்கு தான் கால் பண்றேன். மாயம்மாவும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. இங்க பாருங்க, அவ அங்கதான் இருப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் போலாம். வாங்க போலாம். தனியா இருக்கும்போது போர் அடிக்கும் போது நான் போய் வர இடம், என்னோட ஃபேவரட் இடம்னா அது எஸ்டேட் பங்களா தான்.
என்னடா செல்லம் பசிக்குதா? ஓ என்ன தங்கம், என்ன இங்க பாரு, இங்க பாரு. என்னடா செல்லம் பசிக்குதா உனக்கு? அம்மாடி, இங்க பாரு. மாயம்மா வந்துட்டாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க. உங்களை தேடி யாராவது வர்றதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிடுங்க. ரமணி, உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு சேலரி தரது என்னோட அப்பா தானே. ரமணி, நீ எனக்கு காவலுக்கு நிக்க வேண்டாம், நீ கிளம்பு. என்னடா செல்லம், இங்க நாங்க மட்டும் இருந்தா போதும், நானும் என்னோட ஆதியும். அப்படிதானே பேபி? நம்ம 2 பேரும் மட்டும் இருந்தா போதும்ல? எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ரமணி, நீ கிளம்பு. என்னடா செல்லம், இங்க பாரு, இந்த சொத்துக்கெல்லாம் உரிமையானவ தான் சொல்றேன். ரமணி, நீ கிளம்பு. இந்த விஷயத்துக்காக உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க. என் செல்லம் அழக்கூடாது. ஓ சரி சரி சரி. இங்க பாரு, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அம்மாவோட செல்லம் அழக்கூடாது. ஓ சரி சரி சரி. என்னம்மா? என்ன விஷயம் ரமணி? குழந்தை தூங்குறானா? சமிலி வந்திருக்காங்க. சூரஜ் வந்தாரா? இல்லம்மா, தனியா தான் வந்திருக்காங்க. அவ இப்ப எங்க இருக்கா? குழந்தை கூட கீழே இருக்காங்க. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவ மட்டும் இல்ல வேற யார் வந்தாலும் ஏன் அனுமதி இல்லாம குழந்தைய காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் தர முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க என் மேல கோவப்பட்டாங்க. அதை பார்த்ததும் நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் மாயம்மா. முன்ன மாதிரி இல்ல, அவங்கள பார்க்கும்போது ஏதோ முடிவா இருக்காங்கன்னு தெரியுது. மாயம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதை. இன்னைக்கு அவங்க பேசுனது பார்த்தா ஏதோ பிரச்சனை நடக்கும் தான் தோணுது. சரி, நீ உள்ள போ. உனக்கு தூக்கம் வரலையா? ஏன் தூங்க மாட்டேங்கிற? என்ன தங்கம்? மாயமா, எங்க போயிட்டீங்க? ரொம்ப நேரமா நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உங்களை ஆளை காணும் தான் நான் இவனை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். யார்கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்த? நான் இங்க வர்றதுக்கு யார்கிட்டயாவது அனுமதி கேட்கணுமா மாயமா? இது வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை. இனி அப்படி இல்லை. வர்றதுக்கு மட்டும் இல்லை, இவனை பார்க்கணும்னாலும் இனிமே ஏன் அனுமதி வேணும். ஏன் அப்படி சொல்றீங்க? இவன் என்னோட புள்ள தானே. உன் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. நீ எந்த பிள்ளையும் பெத்துக்கல, உனக்கு பிள்ளையே இல்லை. எத்தனை தடவை நான் உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணல, என்னால முடியல. அதனாலதான். நீ இங்க வர்றத சூரஜ் கிட்ட சொன்னியா? நான் யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு இவனை பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். பார்த்துட்டேன். இது ஏதாவது காரணமா வச்சு யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா நான் என்னோட புள்ளைய கூட்டிட்டு தான் திரும்ப போவேன். அப்புறம் ஏண்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? இந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே அப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதானே? நான் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருந்துக்கிறேன்னு தானே சொன்னேன். யாராவது அதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா? அம்மாவை விட என்ன பாசமா வளர்த்து ஆளாக்குன நீங்க கூட என்கிட்ட நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? அனந்த நம்பியாரோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும்னா என்னோட மேரேஜ் நடந்தாகணும்னு சொன்னீங்கல்ல. அப்பாவோட ஸ்டேட்டஸ்க்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் தான் செத்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் எதுக்கு அப்பா அம்மாக்காக என்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நீ இல்லம்மா, நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா உன்னோட அப்பாவும் அம்மாவும் தான் அவங்களோட வாழ்க்கையை பலி கொடுத்துருக்காங்க. உன்னை நினைச்சு தினம் தினம் செத்து பிழைக்கிறதே அவங்க தான். நீ கல்கட்டால உன் ஆசைப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாள சின்னம் தான் இந்த குழந்தை. உன் வாழ்க்கையோட பிளாக் மார்க். நீ திரும்பவும் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேனா உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த இடமும் இல்லாத ஒருத்தருக்காக நான் என்னோட குழந்தைய நிரந்தரமா ஒதுக்கி தள்ளணுமா?
என்னால அப்படியெல்லாம் செய்ய முடியாது. யார் சொன்னாலும் சரி, அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணே, அடிக்காதீங்க. என்னங்க நீங்க? இவளுக்கு இது வரைக்கும் கேட்காமலே நான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன். ஆனா இதை மட்டும் என்னால கொடுக்கவே முடியல. தண்டனை, அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எதுக்குடி தினமும் எங்களை இப்படி கொல்லாம கொண்டுட்டு இருக்க? எங்களுக்கு உனக்கு சாபமா பிறந்த இந்த குழந்தை இனிமே உன் வாழ்க்கையில தேவையில்லை. இங்க பாருங்க, என் குழந்தையை தொட்டீங்க, கிளம்பி போங்க எல்லாரும். அப்பான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். போங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போங்க. எனக்கு என் புள்ள மட்டும் போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்ல. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாங்க இப்ப வாழ்றதே உனக்காக தானடி. மன்னிக்க முடியாத தப்ப நீ எங்களுக்கு செஞ்சிட்ட. அப்ப கூட நீ உடைஞ்சு போகாம இருக்க. உன் கூடவே நாங்க நின்னோம்ல. திரும்ப திரும்ப எங்களை காயப்படுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆட நாம என்னதான் சொன்னாலும் இவளுக்கு புரியாது. கல்யாணம் பண்ணிக்காமலேயே குழந்தைய பத்துக்கிட்ட இவளை கழுத்தை நெரிச்சு போட்டிருந்தாலாவது நான் நிம்மதியா ஜெயில போய் உட்காந்துருப்பேன். அன்னைக்கு அந்த தண்டனை உனக்கு கொடுக்காம போறதுனால தான் எங்களை இந்த பாடுபடுத்திட்டு இருக்கியா? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடந்தல்ல, நடிச்சேன்ல, அது எல்லாமே இவனுக்காக தான். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னோட பெர்மிஷன் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் தான் முடிவு பண்ணுவேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிற இந்த குழந்தை இனிமே உன் கூட இருக்கவே கூடாது. மாயமா, அந்த குழந்தைய வாங்க. வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு அவமானமா பிறந்த இந்த குழந்தைய இந்த ஜென்மத்துக்கு இனி அவ பார்க்க கூடாது. இவனை நான் யாருக்கும் தரமாட்டேன். என்கிட்ட இருந்து இவனை பிரிக்க பாத்தீங்க, அடுத்த நிமிஷம் நான் செத்து போயிருவேன். ஐ வில் டூ இட். என்னங்க, என்னைக்கும் இவ பிடிவாதம் தான் ஜெயிச்சிருக்கு. இப்ப நம்ம எதை பத்தியும் பேச வேண்டாம். அதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லைல்ல. உன்னால கடந்த 2 வருஷமா 2 ஜென்மத்துல பட வேண்டிய கஷ்டத்தெல்லாம் நாங்க இப்பவே பட்டுட்டோம். இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது. அதனால உனக்கு உயிர் கொடுத்தவங்க உன் முன்னாடி கையேந்தி நிக்கிறோம். இந்த குழந்தைக்காக உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. இனிமே நீ எங்களோட கஷ்ட நஷ்டம் எதையும் பார்க்க வேண்டாம். நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாம உன்னை காணோன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து மனசு உடைஞ்சு போய் அங்கே எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கான். உன் கழுத்துல தாலி கட்டின உன்னோட புருஷன். அவனுக்காவது நீ நம்பகமா இருந்து தொலை. அம்மாடி, குழந்தை இப்படி கொடுமா, நீயும் அவங்க கூட போ. இவங்க சொல்ற மாதிரி இல்லம்மா. இவன் எப்பவுமே இங்க பாதுகாப்பா இருப்பான். உன்னை தவிர வேற யாரும் இந்த குழந்தை மேல உரிமை கொண்டாடவே முடியாது. உன்னை பெத்த அம்மாவிட என்னதான் அடிக்கடி நேசிக்கிறேன்னு சொல்லுவல்ல, அந்த வார்த்தை உண்மைன்னா முழுமையா நம்பி நீ இவனை என்கிட்ட ஒப்படைக்கலாம். என்ன நம்புமா. மாயம்மா, இதோ சுரஜ் சார் வந்துட்டாரு. சமிலி இங்க வந்து
சமையல் இங்கே தான் இருப்பான்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் எல்லாரும் நேராக கிளம்பி இங்கே வந்துட்டோம். நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன். அப்போ என்னோட கெஸிங்கும் கரெக்டாக தான் இருக்கு. ஓ அழகப்பா அழகு. அம்மா, ஷமிலிக்கு என்னாச்சு? நானும் அதான் உங்களை கேட்கலான்னு நினைச்சேன். உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அவ மூட் ஆஃப்ல இருக்கா? நாங்க எவ்வளோ கேட்டோம், அவ ஒன்னும் சொல்லல. ஓ சரியா ஷமிலி, சரி சரி சரி. ஷமிலி, ஷமிலி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? நம்ம போலாம். ஏதாவது பிரச்சனைலாம் சொல்லு, நாம அதை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்னும் இல்ல. மாயம்மாவை பிரிஞ்ச வருத்தம் போல இருக்கு. அவளை சின்ன வயசுல இருந்தே மாயம்மா தானே வளர்த்துருக்காங்க. எனக்கு தெரியும் ஷமிலி, அதுதான் உன் பிரச்சனை. அப்படின்னா நம்ம ஒரு வாரம் இங்க வந்து தங்கலாமே, அதுக்கே எப்படி நீ வருத்தப்படுற? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வந்ததும் என் மனசு கொஞ்சம் லேசாயிடுச்சு. நீ வா சூரஜ், நம்ம போலாம் வா. மாமா, அத குழந்தையோட பேர் என்ன? ஆதித்யா. ஷார்ட்டா ஆதின்னு கூப்பிடுவோம். அது யார் வச்ச பேரோ, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூரஜ் வா, நம்ம போலாம். சரி, நாங்க வரோம் மாமா. இது நமக்கு ஒரு வார்னிங். இனிமே அவ எந்த நிமிஷத்துல வேணாலும் சூரஜ் உண்மையை தெரிஞ்சுக்குவாங்கிற வார்னிங் தான் இது. அவ நினைப்பெல்லாம் இந்த குழந்தை மேலதான் இருக்கு. அது மாறணும். மாயம்மா, நீ என்னதான் சொல்ல வர? அண்ணன், நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல ஏதாவது ஒரு ஃபுல் அத்தாரிட்டியை சமிலி கிட்ட கொடுத்துருங்க. எப்பவும் பிஸியான பொறுப்பான ஒரு வேலையா கொடுங்க. அப்பதான் அவ மனசுல இருந்து இந்த குழந்தை நினைப்பு போகும். அதை பற்றி நாம் யோசிக்கலாம். இனிமேல் என்ன வேணாலும் செய்யலாம், பரவாயில்ல. என்னோட பொண்ணை நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அனுப்பி வைக்கணும். பாலசுதா, ஹே பாலா. பாலா, என்ன நீ உலகம் மறந்து யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நான் சும்மாதான். எந்த ஒரு விஷயமும் இல்லாம சும்மா இப்படி யோசிக்கிறது தான் பிரச்சனை. கேட்டா நம்ப முடியாத அளவு கொடுமைய ஒரு சில நாள்லயே நீ அனுபவிச்சிட்டல்ல. வீட்டுல எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்கன்னு மறுபடியும் நீ வேணுகோபால் கூட போயிருந்தனா அப்புறம் உன்னை அந்த ஆளு அடிச்சே கொண்டிருப்பான். ஒரேடியா கொண்டு போட்டிருந்தா அதோட எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கோம்ல. ஆனா இது அப்படி இல்லையே, கொல்லாம கொன்னுக்கிட்டு இருக்கான். எப்பவும் பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. அடுத்த நிமிஷம் அடிக்க வராரா இல்ல பாசமா பேச வராரான்னு கூட தெரியாது. சுயமரியாதையும் அந்தஸ்தும் இல்லாம போறது ரொம்ப கேவலமான வார்த்தைகள். நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம மரணத்தை கொண்டு போய் சேர்க்கிற நரகம். இதெல்லாம்
நீ எப்படி சகிச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு புரியல. அதான் ஆச்சரியமா இருக்கு. என் மூத்த சகோதரி ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. வீட்டுல யாருக்குமே அதுல உடன்பாடு இல்லை. அப்புறம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அப்பாவும் அம்மாவும் போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. நீ சொல்ற வேணுகோபனோட அதே கேரக்டர் தான் எங்க அக்கா புருஷனுக்கும். குடிச்சு முடிச்ச உடனே வேற ஆளா மாறிடுவான். கெட்ட கெட்ட வார்த்தையா தான் பேசுவான். ஒரு நாள் போதை தலைக்கேறி என் கைய பிடிச்சு இழுத்தான். அதுக்கு எங்க அக்கா அவனை அடிச்சு துரத்திட்டா. இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. உன்னோட வாழ்க்கை கதையை பத்தி சொன்னப்போ எங்க கிட்ட எல்லாம் சொல்ல முடியாத இன்னும் எவ்வளவு கொடுமைகளை எங்க அக்காவும் அனுபவிச்சிருப்பான்னு யோசிக்க தோணுது. இன்னும் இந்த பாலசுதாவோட மூட் ஆஃப் மாறவே இல்லையா? அட இங்க பாருமா, இப்ப பாரு மூஞ்ச எப்படி உம்மனே வச்சுட்டு இருக்காம கொஞ்சம் சிரியேம்மா. பெண்களோட ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் ஒரு நல்ல மருந்து தான் சிரிப்பு. எங்க அக்காவோட அதே நிலைமை தான் இப்போ பாலசுதாக்கும். இது உனக்கு மட்டுமே நடந்த கொடுமை இல்ல. 2 வாரத்துக்கு முன்னாடி உடம்பு முழுக்க நிறைய தீக்காயங்களோட ஒரு பொண்ணு அட்மிட் ஆனான்னு சொன்னல. புருஷன் பண்ண கொடுமை தாங்காம தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா. அந்த பையன் ஒரு மாதிரியான கேரக்டர். குடும்பத்து ஆளுங்களும் நண்பர்களும் சொன்னதுனால அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தன்னோட குறை மனைவிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அன்னையிலிருந்து அவளை உடல் ரீதியா காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கான். கடைசியில வேற வழியே இல்லாம இந்த முடிவு எடுத்துட்டா. இதெல்லாம் கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கவே எனக்கு பயமா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்காம இந்த உலகத்துல பொண்ணுங்களால வாழவே முடியாதா? இந்த கேள்வி இப்ப யாரை பார்த்து கேக்குற? இந்த சமூகத்தை பார்த்து தான் கேக்குறேன். ஒரு பொம்பளைய அடிமையாக்கி நிறுத்த ஒரு தாலியால அவளை கட்டி போட்டு வைக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகத்தை தான் கேக்குறேன். இங்க பாருமா, நீ இப்படி வெடிச்சு செதறாத. நீ எப்பெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்றியோ அப்பெல்லாம் கரண்ட் போயிடும். நான் இந்த அயனிங் வேலையை முடிச்சிடுறேன். புருஷனோட நிழல் இல்லாம வாழ முடியாதுன்னு நினைக்கிற அக்கா மாதிரி பொண்ணுங்க தான் மத்த பொண்ணுங்களுக்கு ஒரு சாபக்கேடா மாறிடுது. எதிர்த்து பேசி 2த்துல 1 பாத்துடணும். பத்தியா கரண்ட் போச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? இங்க பாரு சிரிக்கிறா. கரண்ட் போனா என்ன, இங்க ஒரு ஆள் சார்ஜ் ஆயிட்டாங்கல்ல. இங்க பாரு, இனிமே இந்த சிரிப்பு மாறவே கூடாது. இனிமே நீ என்னதான் யோசிச்சு வச்சிருக்க? இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னா வேணுவோட உனக்கு இருக்கிற உறவை முடிச்சிடலாம்ல. அது வேண்டாம், கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும். நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது குணமாகாது. ஏன்னா அது வியாதி இல்லை, பிறப்பாலேயே வந்த ஒரு குறை. கர்ப்பமா இருக்கும்போது அம்மாவோட நினைப்பும் சிந்தனைகளும்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையும் பாதிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் அது அவர் அம்மா கிட்ட இருந்து தான் கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும். அதனால இதுக்கு ஒரே மருந்து டிவோர்ஸ் மட்டும்தான். அதோட வேணுக்கு உன் மேல இருக்கிற எல்லா உரிமையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். இல்லைனா அந்த ஆள் எப்பவும் பாலாவோட லைஃப்ல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். உன்னை நிம்மதியா வாழ அந்த ஆள் விடவே மாட்டான். அப்பா நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க சொல்லுங்க? அவங்க ஆந்திவேல இருக்காங்கன்னு சூரஜனை சொன்னார்ல. இங்க பாரு, இப்ப அவ செஞ்ச காரியம் இருக்கே, அது ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு செய்யற காரியமா? இங்க யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போயிருக்கா. அது ரொம்ப திமிர்த்தனா விட்டு பிடிச்ச வேலை இல்ல. அவ வெளியூர்ல வாழ்ந்த பொண்ணு இல்லங்க. அதுக்காக அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாளா? ஒண்ணு அவ உங்ககிட்ட சொல்லிருக்கணும், இல்ல சூரஜுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கணும். சமிலி ஏதோ விளையாட்டுக்கு அப்படி பண்ணிருப்பான்னு நினைச்சுக்கோங்கப்பா. இனிமே இந்த விளையாட்டெல்லாம் இந்த வீட்டுல வேண்டாம். நம்மளை விட எல்லா வகையிலும் பெரிய ஆளு தான் நம்பியார். ஆனா அதையெல்லாம் பார்த்து நாம அவரோட சம்மந்தம் வச்சுக்கல. அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கிறதுனாலதான். சூரஜ் அண்ணனுக்கு இதை விட விருப்பமான ஒரு பொண்ணு. நீ இப்ப சும்மா இருக்க மாட்ட. வந்தவளை எல்லாரும் சேர்ந்து தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்களா, அதான் இப்படி. அவளை கண்ட்ரோலா வச்சிருந்திருக்கணும். அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி சமிலி ஒன்னும் திமிரு பிடிச்ச பொண்ணுலாம் இல்ல. அவ மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லிடுவா, அவ்வளவுதான். அவளுக்கு மத்தவங்க மேல இரக்கம் காட்டுற மனசு, அதுவும் முக்கியமா சின்ன குழந்தைங்க மேல. அப்படி குழந்தைங்களை நேசிக்கிற ஒரு ஆளுக்கு சுயநலம் இருக்குமா? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க ஒன்னா படிச்சவங்க தானே. யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா உடனே மனசு உடைஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுவா. காலேஜ்க்கு முன்னாடி இருக்க பஸ் ஸ்டாப்ல பிச்சைக்காரியோட கையில கிழிஞ்ச கந்தல் துணியோட இருக்கிற ஒரு குழந்தைய பார்த்து அதுக்கு ட்ரெஸ்ஸும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா. அது மட்டும் இல்லாம அவளோட பர்ஸ்ல இருந்து மொத்த காசையும் கொடுத்துட்டா. அவ்வளோ நல்ல குணமுள்ள மனசுப்பா அவளுக்கு. மத்தபடி திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் என் அண்ணனுக்கு சஜஸ்ட் பண்ணுவேனா? அவங்க வந்துட்டாங்க. அப்பா ப்ளீஸ் பா, நீங்க கோவப்படாதீங்க.
ஏன் யார்கிட்டயும் சொல்லாம போனேன்னு கேட்க வேண்டாமா? நீங்க இப்போதைக்கு அவங்க கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்காதீங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அவ மனசு கஷ்டப்படும். சமிலி, என்னாச்சு? இல்ல அண்ணா, எனக்கு சும்மா போர் அடிச்சதும். எதுக்குமா நீ அவ்வளவு தூரம்லாம் தனியா போன? போகணும்னு சொல்லியிருந்தா நானும் பிரீத்தியும் கூட வந்திருப்போம்ல. அவ கூட துணைக்கு போறதுக்கு வேணா சின்ன குழந்தையா? கல்கட்டால இருந்து மும்பைல இருந்து நம்ம ஊருக்கு தன்னந்தனியா வந்துட்டு போறவ. எஸ்டேட் பங்களா வரைக்கும் போறது பெரிய விஷயமா? சமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவ செஞ்ச காரியத்தினால மத்தவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு இவ தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் தானே ஆச்சு. பத்தாததுக்கு இது புது இடம் வேற. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவளுக்கு அந்த எஸ்டேட் பங்களா மேல ஒரு தனி அட்டாச்மெண்ட் இருக்கு. பேசாம நீ ஒண்ணு பண்ணு, 1 வாரம் இவளை கூட்டிட்டு அங்கேயே போய் தங்கிட. நீ என்ன அப்படிலாம் பார்க்காத. இந்த விஷயத்துல நீ பண்ணது பெரிய தப்பு தாண்டி. மாயமா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மா மாதிரி. மேரேஜுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லை. நான் உங்களை பார்க்க போனது அவ்வளோ பெரிய தப்பா? நீ அவங்கள பார்க்க போனதெல்லாம் எந்த தப்பும் இல்ல. ஆனா சொல்லாம போன பராதான் தப்பு. மொபைலே இங்க வச்சுட்டு போயிட்ட. நீ அங்கதான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா எங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஏன் விஷயத்துல நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இது நல்லா இருக்கே. திடீர்னு ஒரு ஆளு காணாம போயிட்டா டென்ஷன் ஆகாதா? தப்பு பண்ணிட்டு நியாயம் பேசுறியா? சமிலி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாரி சொல்லு. அது எதுக்கு? See, I know what's right, what's wrong. ஒரு சாரி தானே சொல்ல. நீ எனக்கு டீச்சர் ஆகாத. தள்ளிப்போ. சாரி, இங்க இருந்து வெளியில போனா அவுட் பாஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியாது. சமிலி, உனக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம்? நத்திங். இல்ல, ரொம்பவே சீரியஸான ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உன்னை வாட்டி வதைக்குது. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக எங்க அப்பா அம்மா முன்னாடி நீ எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்க? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? போலீஸ்காரங்க மாதிரி சுத்தி நின்று என்ன எதுக்காக இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க? உங்க அப்பா வெளியில போகும்போது சொல்லாம போனா இப்படி எல்லாம் கேப்பீங்களா? இல்ல இல்ல. நீ அவரும் ஒண்ணா? எனக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? அதுதான் நான் சொன்னதுக்கு அர்த்தமா? யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னா சொல்லிட்டு போகணுன்றது ஒரு சாதாரணமான மரியாதை. உனக்கான தெரிஞ்சதுல இருந்து அவங்க எல்லாம் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு அவங்களோட டென்ஷன்லாம் நல்லா புரியுது. ஆனா என்ன உனக்கு புரிஞ்சுக்க முடியல? இல்ல, என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க. உங்க அப்பா அம்மா முன்னாடி வச்சு உன்னை நான் ஏதாவது தப்பா பேசினேன்னா என்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்ல இருந்து வெளியில போன பொண்டாட்டிய நான் தேடி கண்டுபிடிக்கும் போது எனக்குள்ள ஏற்படுற ரியாக்ஷன் மோசமா தான் இருக்கும். அப்படி இருந்து நான் உன்னை மன்னிச்சிருக்கேன். அதுதான் என்னோட கேரக்டர். ஆனா நீ என்ன பண்ண? செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் கூட இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லார் மூஞ்சிலையும் அடிச்ச மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க. எனக்கு என்ன மாத்திக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். அதெல்லாம் இங்க நடக்காது. நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா என் அப்பா அம்மா தங்கச்சியோட மனசு காயப்பட்டுச்சுன்னா என்னால மன்னிக்க முடியாது. அப்போ என்னோட கஷ்டத்தை விட பெருசு உனக்கு அவங்களோட கவலை தான் இல்ல? அப்படிதானே? எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு. அவங்கள திடீர்னு பிரிஞ்சிருக்கிற கவலை எனக்கும் இருக்கும்ல. பிரிஞ்சிருக்கேன்னு யார் இப்ப சொன்னாங்க? 1 வாரம் லீவு போட்டு அங்க போலாம் நானே உன்கிட்ட சொன்னேன்ல. தேவையில்லாம லீவ் எடுக்க வேண்டான்னு நீ தானே என்னை கம்பல் பண்ண. சமிலி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு ஃப்ரீ போர்டா இருந்த. ஆனா இப்போ இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தங்க கிட்டையும் உனக்குன்னு தனி பொறுப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய சில ஃபார்மாலிட்டிஸும் மேனஸும் இருக்கு. என்னோட விருப்பத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு மத்தவங்களுக்காக வாழ்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன் இஷ்டம் போல இருந்து தொலைய வேண்டியதானே? அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அதுக்கு நடுவுல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சூரஜ். ஐ லவ் யூ சூரஜ். அதே அளவுக்கு அன்பு எனக்கும் உன் மேல இருக்கு. அதனால தானே நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் நான் உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லாம கூட்டு வந்தேன். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும்.
இந்த வீட்டில் இருக்க உங்களோட மனசு காயப்படுற மாதிரியான விஷயத்த நீ என்னைக்குமே செய்யக்கூடாது. அந்த விஷயத்துல என்னால எந்த கேரண்டியும் தர முடியாது சூரஜ். அக்ரிமெண்ட் போட்டு வாழ்ற வாழ்க்கை அது நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா நீ உன் இஷ்டப்படி செய்வ, மாறவே மாட்டேன்னு தானே அர்த்தம்? நான் எதுக்காக மாறணும்? நீயும் உன் ஃபேமிலியும் என்ன மாதிரி மாறலாம்ல. ஷமிலி, அது மட்டும் முடியாதுல்ல. உங்க எல்லாருக்காகவும் நான் மாறணும். என்னோட விருப்பங்கள், என்னோட ஆசைகள், அதை நான் உங்க எல்லாருக்காகவும் தியாகம் செய்யணும். அப்படித்தானே? என்னால முடியாது. மத்தவங்களுக்காக நான் எப்பெல்லாம் என் மனசை மாத்திக்கிட்டனோ அப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. இனிமே என்னால மாத்திக்க முடியாது. இந்த வீட்டோட டிசிப்ளினை மீறினா உன்னால இங்கே இருக்க முடியாது. நான் உன்னோட பொண்டாட்டியா என் வாழ்க்கை முழுக்க இங்கதான் இருப்பேன். இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நீங்க இருக்க முடியாது. நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் டென்ஷன் ஆனனா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஷமிலி, பொண்டாடைய கை நீட்டி அடிச்சன்ற கெட்ட பேரை எனக்கு வாங்கி தராத. அடிப்பியா? அப்ப அடி 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 அடி. ஷமிலி, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. எஸ், ஐ அம் மேட். பல விஷயங்களை இழந்ததுனால வந்த பைத்தியம். என் விருப்பத்துக்கு எதிராக இருந்ததுன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அதுக்கு நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஏன் விருப்பப்படி நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ என்ன தடுக்க நினைச்சா நான் தூக்கி எறிஞ்சிருவேன். தள்ளிப்போ. என்னடி ஆச்சு? கெட் லாஸ்ட். என்னாச்சுன்னா உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? இவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? அதே கேள்விதான் எனக்குள்ள நானே கேக்குறேன். ப்ளீஸ் அண்ணா, நடந்ததை பத்தி பேசி நீ ஏன் தேவையில்லாம அவளை கோவப்படுத்துற? அவ நம்ம வீட்டு விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகட்டும். எந்த இடத்துல எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய சில மேனர்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னு முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லு. ஆனா ஒரு நிமிஷம். நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச கிஃப்ட்ல இது. நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு இப்பதான் 1 வாரம் ஆகுது. அதுக்குள்ளேயே இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். சமிலி, அண்ணன் உன்கிட்ட கோவப்பட்டாரா? சொல்லுடி. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல அதிகமா பாதிக்கப்படுறது நான் தான். என்ன பாரு, நீ எதுக்காக சண்டை போடுற? சொல்லு. என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே நான் என்னோட பொறுமையை இழந்துட்டேன். மிஸ்டர் வேணுகோபால், உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் நடுவுல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இல்ல, இந்த விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லியா? இல்ல, எல்லார்கிட்டயும் ஹாப்பி மூட்ல தான் பாலா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பர்சனலா இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. பாலாவால் அதெல்லாம் செய்ய முடியும், ஆனா என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவளை பத்தி நினைச்சு வருத்தப்பட்டு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள நடந்த சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு அவ என்ன நினைச்சு தேடி வருவான்னு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது. அதனாலதான் நான் நேரா இங்கேயே வந்துட்டேன். ப்ளீஸ், ஒரு 5 நிமிஷம் நான் பாலா கிட்ட பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும். பாலசுதாவை நான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அவ கிளாஸ்ல இருக்கா, வந்துருவா. மிஸ்டர் வேணுகோபால், நீங்க விசிட்டர்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், என் நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ என் வாழ்க்கையில திரும்ப வரலன்னா அப்புறம் என்னால நிச்சயமா நிம்மதியா வாழவே முடியாது. நான் முதல்ல பாலசுதா கிட்ட பேசுறேன். அவ என்ன சொல்றான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எப்படியாவது நீங்க அவளுக்கு எடுத்து சொல்லி என்னையும் பலமே சேர்த்து வைங்க. நான் தான் சொன்னேன்ல, இப்ப நான் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் ரெடியா இருக்கேன்னு. எல்லாம் எனக்கு புரியுது வேணுகோபால். பாலசுதா வரட்டும், நான் பேசுறேன். நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க.
கமின் சிஸ்டர். எஸ் ப்ளீஸ். உட்காரு பாலசுதா. எனக்கு உங்ககிட்ட பர்சனலா சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் உன்னை வர சொன்னேன். அது நான் இந்த ஸ்கூலோட ஹெச்எம்ங்கிறதுனால உன்னோட பதில் வேண்டாம். உன்னோட விஷயத்த நெருக்கமானவங்க ஒருத்தர்கிட்ட சொல்றதா நினைச்சா போதும். என்ன விஷயம் சிஸ்டர்? உன்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காரு. தினமும் அவரு குடிப்பாரு. குடிச்சு முடிச்சுட்டா அவருக்குள்ள இருக்கிற பிசாசு காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை பேசுவார். வாழ்க்கையில நான் பார்த்ததும் பார்க்காததும் ஆம்பளைங்களை சேர்த்து வச்சு எனக்கு அவங்களோட தொடர்பு இருக்குன்னு பேசுவார். சாரி மிஸ்டர் வேணுகோபால், பாலசுதாவுக்கு உங்களை பார்க்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டா. மன ரீதியா பாதிக்கப்பட்டு புருஷன் கூட நீ வாழவே முடியாதுன்னு திரும்ப வீட்டுக்கு வந்த பொண்ண ஒரு எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசினாங்கன்னா யாரால தான் தாங்க முடியும்? ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை நான் பார்க்க வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிப்பாரு. உன்னோட தொந்தரவு தாங்க முடியாம வார்டன் அந்த பொண்ணை அங்கிருந்து துரத்தி விட்டுருவாப்ல. ராத்திரி நேரம் ஆக போகுது. இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் பாலா. புருஷனா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ராத்திரி நேரத்துல இப்படி ஆம்பளைங்க வந்து போறது சரியா இருக்காது. இனிமே என்ன பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கும் ஹாஸ்டலுக்கும் வராதீங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.